தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர் திரு KR அவர்களுக்கும், டைரக்டர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்த அத்தனை இயக்குநர்களுக்கும், பிலிம் பட்டியலில் இருந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும், எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், மீடியால வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த விழா ஆல்மோஸ்ட் முடிக்க தரணும். நிறைய பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. பட் மனசுல இருக்குது சில விஷயங்கள், நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திபன் சாரோட தாடி டச் நல்லா இருந்தது, ரசிச்சேன். நீங்க சொன்ன கதை நான் கவனிச்சேன் சார். அண்ட் லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களோட மியூசிக் மேஜிக்கலா இருந்தது. ஸோ அதுக்கும் நன்றி. மறுபடியும் ஒரு மியூசிக் லான்ச் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு மறுபடியும் இது இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். விழா களை கட்டிடுச்சு நிச்சயமா. அந்த வேஷியோட வரும்போதே இன்னொரு கோஆபரேட் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு வீட்டு விசேஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படம் பண்ணோம், நண்பர்களா படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எல்லாமே இருந்தது. சும்மா வார்த்தையா மட்டும் இல்லாம கண்கூட எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. அதுவே மனசுக்கு அவ்வளவு நிறைவாகவும் அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் நான் நிச்சயமாக எல்லாரும் மாதிரியும் நானும் திரு கருசோட ரசிகர்னு சொல்லுவேன். ஏன்னா 2 படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்திபன் கனவு அண்ட் சிவபதிகாரம். இப்பவும் டிவியில பார்க்கும்போது ஏதாவது வரும்போது ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது சார். பார்த்திபன் கனவு ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது. ஐ திங்க் முதல்ல பேசிருக்கும் போது அவங்க பண்ற மாதிரி இருந்தது. அப்ப எடுத்த டிசிஷன்ஸ்னால அவங்க நடிக்க முடியாம போச்சு. பட் நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நான் கரெக்டான பிலிம்ஸ் கரெக்டான டிசைட் பண்ணுவேன். இது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட தமிழுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட வார்த்தைகள், உங்களோட ரசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் விவரம் சொல்லிட்டு இருந்த மாதிரி வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் தேட வைப்பாரு. போகும்போது ஏதோ ஒரு கிளாஸுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. அதுக்கு ஐ திங்க் திரு சின்ன கருப்பையாளருக்கும் திருமதி நாகம்மை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். திரு கருப்பணனிப்பன் சார் அவரோட அம்மா அப்பா அவங்க ஃபாதர் லெக்ஸான் அப்படிங்கிற மாதிரி I was just going through your website, your blog. அதுல நான் பார்க்க முடிஞ்சது. எப்படி நம்ம ABCD கத்துட்டு இருக்கோமோ அந்த காலத்துல இருந்தே புத்தகங்கள் கொடுத்திருக்காங்க. திரு ஜெயகாந்தன் அவர்கள் புத்தகம், சோகமித்திரன் புத்தகம்ட்டு, அப்பர்தே கண்ணாசன் அவர்கள் புத்தகம்ட்டு படிச்சதுனால இந்த மாதிரியான பாடல்கள், இந்த மாதிரியான வரிகள், டயலாக்ஸ் எல்லாமே அவருக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் முதல் மரியாதை, முதல் வணக்கங்களை நான் சொல்லணும். இந்த பிலிம் எடுத்தோடனே நான் யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கீழே டைட்டில்ஸ் கூட பார்க்கல, யார் பண்றாங்க கூட பார்க்கல. பட் ஃபர்ஸ்ட் போட்டோ பார்க்கும் போதே அப்படியே உள்ள இழுத்துச்சு. அப்கோர்ஸ் பார்த்திபன் சார், விமல் எல்லாருமே ஒரு போட்டோ தான் இதுல உங்களை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரு என்ன பண்ணாது அப்படின்ட்டு கவனிக்க வச்சது. எல்லாரும் போய் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு டீசர் பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு சாங் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள ஈர்க்கிறது அந்த போட்டோ டிசைன்ஸ் தான். பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி நல்ல படங்களுக்கு பெரிய விளம்பரமோ ரொம்ப போயிட்டு பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அதுல இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இது போதும், இது பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு பண்ண மாதிரி இருந்தது. எதனாலே தெரியல, எனக்கு திடீர்னு பருத்திவீரன் போட்டோஸ் பார்த்த ஞாபகம் வந்தது. போட்டோ பார்க்கும்போதே அது எவ்வளவோ டிசைன்ஸ் வரும் பேப்பர்ல. பட் அந்த டிசைன் பார்க்கும்போது இதுக்குள்ள நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோண வச்சது ஒரு போட்டோஸும். அதே மாதிரியான பாடல்கள் அண்ட் பொம்மலாட்டத்தோட நீங்க ஆரம்பிச்ச இந்த டீசர், அது எத்தனையுமே இந்த படம் எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறது ஆணித்தனமாக மறுபடியும் அது காமிச்சது. ஒரு தமிழ் சினிமாவில சக்சஸ் ரேட் ஒரு 8 to 9% அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 8 படம் அப்படிதான் ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நிச்சயமாக அது சேரும். இந்த ஆண்டின் ரொம்ப ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் பிலிமா நிச்சயமாக அது இருக்கும். எல்லாருக்குமே கடைசியா தேவைப்படுறது அந்த சக்சஸ் தான், அந்த சந்தோஷம் தான். நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் டிசர்விங் சக்சஸும் முழு மன திருப்தியும் சந்தோஷங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மேஜிக் காம்பினேஷன் திரு கருப்பழனியப்பன் அவர்களும் வித்யாசாகர் சார் அவர்களும் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 10 years சொன்னாங்க. இது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஐ நோ த வேல்யூ, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியும். அது என்னைக்குமே போயிடக்கூடாது.
இன்னொரு விஷயமா சொல்லணும், மேபி இது படத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் எடுக்கலாம். அதே மாதிரி இயக்குனர் கருப்பழனி பண்ண சொன்ன மாதிரி மோர் தென் ஒர்க், மோர் தென் ப்ரொஃபஷன் வந்து நான் அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காகவே வந்து நான் சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த உறவு பிரியாது, அந்த உறவு நிச்சயமாக இருக்கும். அடுத்த வருஷம் மீண்டும் ஒரு சிறந்த படத்தோட அவங்களை நான் வந்து சந்திப்பேன். அதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு இன்பிட்வீன் முடிவு தான் அது. ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். ஸோ வாரணமாயிரம் சொல்லிட்டு இருந்தாரு, அதே மாதிரி ஆக்ஷன் பிலிம்ஸ் தாண்டி ஐ மீன் நிச்சயமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஆயிருது, ஒரு படம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிருது. மேபி சிங்கத்தோட 1 தாக்கமும் சிங்கத்தோட 2 தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மாற்றானும் வேற மாதிரி யோசிச்சு தான் ஒரு படம் பண்ணோம், போதி தர்மனும் வேற மாதிரி யோசிச்சு தான் பண்ணோம். வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த படங்களும் ஐ திங்க் அதை ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நிச்சயமாக அந்த ஒரு கூட்டணிக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமாக அதுவும் அமையும். அண்ட் அமீர் அவர்கள் ஸ்டேஜ்ல சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப வரைக்கும் மௌனம் பேசுது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, ஐ விஷ் ஐ கேன் டூ சம்திங் அகெயின். பட் இது எல்லாத்தோட சேர்ந்து நானும் ரசிச்சேன். ஜன்னலோரம் படம் எப்படி வந்து ஆர்டினரி பிலிம் வந்து அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சோ, இங்க இது நிச்சயமாக பண்ணும். ஒரு இயக்குனரோட ரசிகனா நான் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். திரு முருகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.